பால்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருந்த ஸ்கேல்ப் வந்து க்ளோஸ் ஆயிரும் அவங்களுக்கு. ஓகே. அதனால தான் இந்த ஸ்டேஜில் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இல்லையா? அதனால இந்த ரோலர் டேண்ட்ரஃப் ரோலர் ஆமா. போடுவாங்க இல்லையா? நம்ம நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஆயில் போட்டாலே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த க்ரோத் நல்ல மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் முடி மட்டும் வளரவே வளராது. அவங்க வேணால் இது சூப்பராக செட் பண்ணும். அதோட என்ன பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கெண்ணெயை வாங்கிக்கிட்டு ஆழம் விழுது இருக்குது பார்த்தீங்களா? அதோட எட்ஜு கீழே தொங்கும். அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. கீழே நெல்லி வேர், கீழே நெல்லியோட வேர் வந்து ஒரு கைப்பிடி உள்ளே போட்டுக்கணும். ஆழம் விழுது, அவ்வளோதான். இந்த 2 மட்டுமே போதுமான விஷயம். பற்படாகம்னு ஒன்று இருக்குது. அது அதே நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவ்வளோ தருவாங்க. அந்த பற்படாகம் ஒரு கை போட்டுக்கலாம், இது எக்ஸ்ட்ரா. இந்த 3 மட்டுமே போட்டு எண்ணெயில் போட்டு சூரிய படம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டேரெக்டாக இருங்கிறது. அழகாக நீங்கள் வச்சுருங்க. சன்லைட்டில் வச்சுட்டு போகணும். சன்லைட் என்ன வைக்க முடியும்னா பால்கனியில் கூட வச்சிடலாம். ஒரு வாரம் சன்லைட்டில் இருந்துச்சுன்னா போதும், ஃபுல்லாக லைவாக அப்படி வந்து விட்டமின் டி உள்ளே இறங்கியிருக்கும் அந்த எண்ணெய். அது கிளாஸ் பாட்டிலில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் பிளாஸ்டிக்கில் வைக்கிறாங்க. கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு நான் சொன்ன மாதிரி 2மே சூரியப்படம் இல்லாத பட்சத்தில் சிறிதையாக வச்சு நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சொன்ன பார்த்திங்களா பற்படாகம், அந்த ஆலமரத்தோட விழுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாநெல்லி வேர், பற்படாகம், இந்த 3ம் பார்த்திங்கன்னா பால்டுக்கே சூப்பராக வளரக்கூடிய சக்தியை கொடுக்கும். இது வந்து பால்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணலாம். இந்த சொன்ன செகண்ட் ஃபார்முலா சொன்னால் பார்த்திங்களா அது இது 2மே சூரியப்படம் போடணும். இல்லை இதில் எல்லாத்தையும் சேர்த்து போடலாமா? தாராளமாக போடலாம். எல்லாமே எதுவும் இந்த பாதகம் கிடையாது. ஒரே இதில் நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த பாலுக்கு மட்டும் ஏன் தனியாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதை மட்டும் போட்டப்பா எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க இல்லையா? 2மே எல்லா ப்ராசஸுமே போட்டு பண்ணாலும் ஓகே தான். ஆக ஹேர் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹீட்டில் உருவாகுது. ஃபோனை வந்து இங்கே காலை வைக்க இங்கே இருக்கிறது எல்லா ஹீட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆக்கி விட்டுடும். ஸோ ஹெட்ஃபோன் போடலாமா அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஹெட்ஃபோனும் ஏரை வந்து டேமேஜ் பண்ணும். மேக்ஸிமம் தேவையான கிழமை மட்டும் ஃபோன் எடுத்து மீதி பக்கத்தில் வச்சுக்கிறது நல்ல விஷயந்தான். ஸோ சைக்காலஜிக்கல் ஹீட், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்தவங்களுக்கு முடியை கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ உடம்பை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புல நைட்டு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெய் வச்சாலே போதும். ஸோ அவ்வளோ உடம்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹீட்டை. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன அந்த ஃபார்முலாலாம் குட்டி குட்டி ஃபார்முலாவில் தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் போடுறதுல வந்து தப்பு கிடையாது. இது எல்லாமே முடியே 100% நல்ல க்ரோத் கொடுக்கும். அதே அடர்த்தியை கொடுக்கும், கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும். இதுவே ரொம்ப சிம்பிளான விஷயம்.